அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பெண்களுக்கு மனதைரியமும் உடல் தைரியமும் மிகவும் அவசியம். அதை விட நமக்கு மனதைரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் எடுக்கக்கூடிய செயலை எந்த ஒரு தடை வந்தாலும் அதை துவண்டு விடாமல் விடாமுயற்சியோடு செயல்பட்டு அதை வெற்றிகரமாக முடிக்க வேணும். அதற்கு மனதைரியம் ரொம்ப முக்கியம். நமக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் துவண்டு போகாமல் விடாமுயற்சியோடும் தன்னம்பிக்கையோடும் நம்ம செயல்பட்டால் நமக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு அச்சமும் இல்லை. உடல் மட்டும் நமக்கு வலிமையாக இருந்தால் நம்மளை ஈஸியாக எல்லாரும் ஏமாற்றிடுவாங்க. மனதைரியம் நமக்கு அதிகமாக இருந்தால் நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் நம்ம அதிலேருந்து மீண்டு நல்ல ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து நமக்கு வெற்றி அடைய முடியும் என்பதில் எந்த ஒரு அச்சமும் வேண்டாம், கவலையும் வேண்டாம். நம்ம எடுத்த காரியத்தை எந்த ஒரு தடை வந்தாலும் அதை துவண்டு போகாமல் நல்ல வெற்றிகரமாக தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றி அடையலாம் என்பதில் எந்த ஒரு தயக்கமும் இல்லை, அச்சமும் இல்லை. பெண்களுக்கு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் மிகவும் அவசியம். நம்பிக்கை என்பது நம்ம மற்றது மேலே வச்சுருக்கிறது நம்பிக்கை. தன்னம்பிக்கைங்கிறது நாம் எடுத்த காரியத்தில் எப்படி ஒரு தடை வந்தாலும் அதை தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு எத்தனை தடைகள் வந்தாலும் தகர்த்து அதில் வெற்றி அடையலாங்கிறது தான் தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை பெண்களுக்கு இல்லை, எல்லாருக்குமே தன்னம்பிக்கை முக்கியம் முக்கியம் முக்கியம். மென்டலி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க எத்தனை தடவை வந்தாலும் பாருங்கள், துவண்டு போகாமல் உடனே அவங்க நிதானித்து அவங்களுடைய வெற்றி பாதையை கண்டிப்பாக தொடருவாங்க. அவங்கள எந்த ஒரு செயலும் அவங்கள சீக்கிரம் கஷ்டப்படுத்தாது. அவங்க எதுக்கும் தயங்கவும் மாட்டாங்க, அவங்கள உதவும் நம்ம பண்ணவும் முடியாது. அதனால் நமக்கு மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுதான் நமக்கு பெண்களுக்கு முக்கியம். இன்றைக்கி நான் ஏன் இதை இவ்வளவு பேசுகிறேன்னா, மகளிர் தின வாழ்த்துக்கள் கூறி பெண்கள் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். உடல் மட்டும் இல்லை, மனம் மட்டும் இல்லை, மென்டலி ஃபிசிக்கலி எல்லாத்துலேயும் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஒரு இலக்கை நாம் அடைய முடியுங்கிறதுக்காக வேண்டி தான் இதை நான் சொல்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், எல்லாருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நாட்டின் கண்களாக இருப்பதை விட வீட்டின் கண்களாக இருந்து நம்ம முதல்ல வீட்டில் உள்ளவங்களை எப்படி பார்த்துக்கிறோம், நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி முதல்ல வீட்டில் உள்ளவங்கள நல்ல முறையில் பார்த்துக்கிட்டா தான் நம்ம நாட்டையே பார்த்துக்க முடியும். அதனால தான் நாட்டின் கண்களை விட வீட்டின் கண்களாக இருப்பதே நல்லது என்று நான் சொல்கிறேன். எல்லோருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.